அழைப்பு வந்தது. என்ன காரணம்னு அவர் அர்த்தம், இந்த வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க, எல்லாத்துல இருந்து கொஞ்சம் விலகி இருப்பதுதான் வானப்பிரஸ்தம். காட்டுல இருப்பாங்க, அப்பெல்லாம் போய் நம்ம காட்டுல இருக்க முடியாது. சமூகத்தில இருந்து கொண்டே காட்டில இருப்பது போல விலகி இருக்கணும். இதுதான் பாபா சொன்னது. எப்படி அப்படி விலகி இருக்க முடியும்? பாபா ஒரு முறை ஜனகரினுடைய கதையை சொன்னார். அதை நேரே கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஜனகர் மன்னர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். சுகபிரம்மரிடம் ஜனகர் பாடம் கற்றுக்கொண்டிருந்தார். அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிறாரு சுகர்னு மற்ற மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம். அதனால சுகர் என்ன பண்ணாராம், ஒரு நாள் ஒரு சின்ன டிராமா செட்டப் பண்ணாரு. அடுத்த நாள் பாடம் நடக்கிற போது ஒரு ஓடி மிதிலை தீப்பற்றி எரிகிறதுன்னு சொன்னார். மிதிலையில யாருக்கெல்லாம் வீடு இருந்தோ அவெல்லாம் ஓடி போயிட்டான். அப்புறமா ஜனகர் கேட்டார், நெருப்பை அணைப்பதற்கு எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அரண்மனை தான் முழுக்க எரிஞ்சு போச்சு. முழுக்க எரிஞ்சு போச்சா? எதுவுமே இல்லை, ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. ஜனகர் சொன்னாராம், சரி பாடத்தை தொடரலாம். மற்ற மாணவர்கள், என்னங்க இது, உங்க அரண்மனையே எரிஞ்சு போச்சுன்றீங்க, நீங்க பாடத்தை தொடரலாம். மக்களை காப்பாற்ற வேண்டிய வேலை நடக்கிறது. என்னுடைய அரண்மனையில் இனிமே காப்பாற்றுவதற்கு எதுவும் இல்லை. அங்கே போய் அழுவதை விட நான் இங்கே பாடம் கற்பது தானே எனக்கு இருக்கிற அடுத்த பணி, ஜனகர் சொன்னார். பாபா இந்த கதையை சொல்லிவிட்டு சொன்னார், இப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவன் தான் சமூகத்தில் சேவை செய்ய முடியும் என்று பாபா சொன்னார். அது வர்றது கஷ்டம், ஆனா வர்றதுக்கான பாதை என்பது சத்யசாய் பாபா நமக்கு அமைத்து கொடுத்த ஒரு பாதை என்று நான் நம்புகின்றேன். இன்னைக்கு எல்லாத்தையும் விட ஒரு விஷயத்துக்கு சாய்ராமனுடைய பாதை நமக்கு தேவை. சமூகத்தில் வன்முறை பெருகி இருக்கிறது. நான் சொல்ற வன்முறை கத்தியால குத்துறது, துப்பா, அந்த வன்முறையை பற்றி அப்புறம் பேசலாம். வார்த்தைகளில் வன்முறை பெருகி இருக்கிறது. நீங்க எந்த சோசியல் மீடியா எடுத்துக்கங்க, எந்த கூட்டத்தை எடுத்துக்கங்க, எதை எடுத்துக்கங்க, என்ன சொற்கள் வருகிறது, எல்லா சொற்களும். அட ஒரு நிகழ்ச்சி இருந்தா கீழே கமெண்ட் போடுறதுல இருக்கிற சொற்களை படிக்க முடியுமா நம்மால? சொற்களில் வன்முறை, வார்த்தையில் வன்முறை. ஆனா என்றைக்கு சாய்ராமனுடைய பாதங்களில் சரணடைந்து அந்த பாதையில் காலடி வைத்து விட்டார்களோ, மனதில் மென்மை வருகிறது. அதற்கு முன்னால் வார்த்தைகளில் இனிமை வருகின்றது. இனிய உளவாக கிருஷ்ணா அவர்களும் செய்திருக்கிறார்கள். இப்படி கூட ஒரு பாதை இருக்கிறது என்று நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு செய்கிற பெரும் பணியை அவர் செய்திருக்கின்றார். சுரேஷ் கிருஷ்ணாவை பற்றி நினைக்கிற போது அண்ணாமலையும் பாட்ஷாவும் நம்முடைய ஞாபகத்துக்கு வரும். பாபா என்கிற படத்தை அவர் எடுத்தார். அன்றைக்கே அவருக்கு சிக்னல் வந்துருச்சு, இந்த படத்தை அவர் எடுக்கணும் பின்னாடின்னு சொல்லி. அப்படிப்பட்ட அதிரடி சரவடி படங்களை எடுத்த ஒரு இயக்குனர் இந்த படத்தை ஒரு ஆன்மீக அதிர்வலையை ஏற்படுத்துகிற படமாக எடுத்திருக்கின்றார். இதற்கு தேனிசை தென்றல் தேவா ஐயா அவர்களினுடைய அற்புதமான அந்த இசை, மனத்தை உருக்குகின்ற அந்த ஆன்மீக இசை, மிகச்சிறந்த வசனத்தை எதிர்க்கிற சகோதரர் பா விஜயனுடைய பாடல்களும் வசனமும், இது எல்லாமே இந்த படத்துக்கு அணி செய்யும். இந்த படத்திலே நிறைய பேர் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு ஆன்மீக அனுபவமாக இருக்கும். ஆனா இது ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாம் கிடையாதுங்க, கமர்ஷியல் படம் தான். அதே துடிப்போடு கிளைமேக்ஸ்ல இருக்கிற சஸ்பென்ஸோட தான் இந்த படத்தை நாம பார்க்க போகின்றோம். ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் என்பது பல சமயங்களில் பலவிதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் நம்முடைய சமூகத்தில் அன்பையும் அமைதியையும் சொன்ன பகவான் பாபாவினுடைய ஆன்மீக அதிர்வலைகளை எழுப்புகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருப்பது என் நெஞ்சத்துக்கு மிகவும் நெருக்கமாகவும் நெகிழ்வாகவும் இருக்கின்றது. இந்த படம் வெற்றி பெறவும், இதனுடைய பாடல்கள் நம் நெஞ்சத்திலே தங்கி தங்கி வன் சொற்களை கேட்டு 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 அதுக்கே நார்மலைஸ் உதவி செய்யும் என்று நான் நெஞ்சார நம்புகின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, இந்த படம் பிரம்மாண்டமான வெற்றிகளை எய்துவதற்காக சாய்ராமனுடைய அருளையும் இந்த மேடையிலேயே இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது திரைப்படைப்பு அப்படிங்கிறத விட இது இறைப்படைப்பு அப்படின்னு சொன்னோம்னா சரியாகும். என்னுடைய திரையுலக பயணத்துல நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அதுல இறைவனை பற்றி எழுதிய பாடல்கள் நிறைய, ஒரு முருகருக்கு எழுதுறோம், ஒரு அம்மனுக்கு எழுதுறோம் அப்படின்னு. ஆனா நேரடியாக இறைவனுக்கே எழுதிய பாடல் வசனம் அப்படின்னா இந்த அனந்தா தான். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக எனக்கு கொடுத்த என்னுடைய அபிமானத்திற்குரிய நெஞ்சிற்கினிய இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு எங்களுடைய நட்பு அப்படின்னா ஒரு 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக அவர் என்னை விட
மூத்தவராக இருந்த போதிலும் என்னை தன் நண்பராக எப்போதுமே பாவிக்கின்ற ஒரு அற்புதமான வெற்றி இயக்குனருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேய இயக்குனர் அப்படின்னா அது டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் தான். அபூர்வமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு பட வாய்ப்பு அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு காலத்தின் பதிவு இந்த அனந்தா திரைக்காவியம். ஸோ அந்த கால பதிவில் எனக்கும் ஒரு சிறு பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். Kadunjorkal, a lot of bad language and bitterness, and there's a lot of bickering and violence that is going around everywhere. இப்போ திரும்பி அதெல்லாம் மறந்து அந்த மாய வலையெல்லாம் நம்மளை விட்டுட்டு ஒரு பியூரிட்டிக்கு வந்த மாதிரி இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணும் போதே. தட் இஸ் த ஃபீலிங் தட் வி காட். அண்ட் சொல்லுவாங்க எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய ஈகோ இருக்கும், எவ்வளோ பெரிய கர்வமெல்லாம் இருக்கும். ஆனால் when you lose something or when you're completely down and out, when your knees hit the ground of helplessness, கதை வந்து மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய ஆசை. சுரேஷ் கிருஷ்ணாவோட எக்ஸலண்ட் எஃபர்ட்டு. அந்த படத்தோட ஷூட்டிங் மொத்தமாகவே அவங்க சொன்ன அந்த ஆன்மீக அதிர்வலை இருந்தது. என்னை வந்து காசிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நானாக வந்து காசிக்கு போயிருப்பேனான்னு எனக்கு வந்து நான் வாழ்க்கையில் கூட நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் சுரேஷ் கிருஷ்ணாவோட நல்ல மனசு, அவர் என்னை விட எங்கள் அம்மா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுதான் மனிதநேயம். நீங்கள் சொன்ன காலத்தொட்டு கும்பிடணும்னு சொன்னார்ல மனிதநேய டைரக்டர்னுட்டு, அது தினம் ஃபோன் பண்ணி மன்னி வர முடியாதா காசிக்குன்னு கேட்பாரு. இதுதான் மனிதத்துவம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இந்த படத்தை ஒரு ஃபேத் அண்ட் எவ்ரிதிங் எனக்கு வந்து பர்சனாலிட்டிஸ் எல்லாத்தையும் விட மனிதர்களோட ஃபேத் மேலே அபரிமிதமான ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு இந்த ஹால் எல்லாத்துலேயுமே இருக்கிற அந்த நம்பிக்கை, ஃபேத்து எல்லாமே சேர்ந்து இந்த மாய வலைய, இந்த சுற்றி இருக்கிற அந்த ஸ்மோக் மாதிரி இருக்கிற ஒரு ஃபசாடை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல எண்ணங்களோட இருக்கிற படங்கள் வந்து இன்னும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சுரேஷ் அண்ட் கிரீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்டுக்கும் அவங்க அளவுக்கு நான் சின்சியராக இருந்தேன்னா எனக்கு தெரியல, பட் அவங்ககிட்ட இருந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ இது ஒரு பாடமாகவும் இருந்தது. இந்த நன்றி. நான் இசையமைக்கிற பாக்கியம் கிடைச்சதுன்னா அது பூர்வ ஜென்ம பலன் தான். இதுக்கு அண்ணாமலை படத்தின் மூலம் தான் எனக்கு வந்து இந்த உலகத்திலே ஒரு அட்ரஸ் கிடைச்சதுன்னா அது சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்கள் தான். டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கோடான கோடி ரசிக டிவோட்டிஸ்க்கு ஒரு 5 ஃபேமிலியில் நடந்த ஒரு நிகழ்வு தான், ஒரு மிராக்கிள் தான் இந்த படம். இந்த படத்தை இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரத்னாகர் சாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி சார் வந்து நான் கம்போசிங் பண்ணும்போது எந்தெந்த ஒரு நல்ல மெலடி எந்த இடம் வருதோ அங்கெல்லாம் வந்து ரசிப்பார், தலையாட்டுவார். அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது அவருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கிரீஷ் சார் தேங்க்யூ. அதே போல இப்போ ரீரிகார்டிங்காக படம் பார்த்தேன். யாருமே நடிக்கல, கேரக்டராகவே ஆல் த ஆர்டிஸ்ட் அப்படியே கேரக்டராகவே மாறிட்டாங்கப்பா. இதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், ஒய்ஜி மகேந்திரன் சார். சுரேஷ் கிருஷ்ணா சார் படத்தில் நடிக்கணும்னா நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள தான் கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அப்படியே அற்புதமான நடிகர்கள் அவர் படத்தில் ஒவ்வொரு சீன் அப்படியே மனசை டச் பண்ணி தான் போகுது. இந்த படத்தில் நான் வந்து முக்கியமாக ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு கம்போசிங் ஆரம்பித்தோம். சுரேஷ் கிருஷ்ணா சார் இருந்தாங்க, விஜய் இருந்தார். எப்படிதான் அந்த பல்லவி எங்களுக்கு அந்த டியூன் வந்ததுன்னே தெரியல. அன்னை நீயே, தந்தை நீயே, ஆசான் நீயே, அகிலமும் நீயேன்னு ஒரு அற்புதமான விஜய் அவர்கள் வந்து அந்த வரியை எடுத்துக்கொண்டு நான் கம்போஸ் பண்ணினேன். எப்படி அந்த படம் பாட்டெல்லாம் முடிஞ்சு இன்னும் நிறைய சாங் எல்லாம் பண்ணி இந்த படம் இந்த ஸ்டேஜில் பேசும் அளவுக்கு வந்திருக்குன்னா அது எல்லாம் அவன் செயல்.